அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் அப்படின்னு சொன்னாலே அங்க விமான நிலையம் கட்ட போறாங்க. அங்க 5000 ஏக்கர் எடுத்துட்டாங்க. அதுல கிராமங்களும் வருது, விவசாய நிலங்களும் வருது. இதையெல்லாம் அழித்து விட்டு அங்க விமான நிலையம் கட்டப் போகிறார்கள் என்கிற செய்தி இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேன். நீங்க போயிட்டு உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாம், ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், அங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்களேன். என்ன அப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு பாருங்க. பெரும்பாலான நபர்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு மணிங்கிற ஒரு பையன் ஆபாசமாக வீடியோ கால் பேசினாராங்க ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி கேளுங்களேன், எல்லாருக்குமே தெரியும். அப்போ நல்ல விஷயங்களை விட்டு விட்டு இந்த இளைய தலைமுறை தப்பான தீய விஷயங்களை பார்ப்பதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்தவர்களின் அந்தரங்கத்தை பார்க்க தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல்வேறு விஷயங்களை பத்தி முதன்மை ஊடகங்கள்ல செய்தியா போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. பரந்தூர்ல என்ன பிரச்சனை, சிப்காட்ல என்ன பிரச்சனை, அதுல என்எல்சில என்ன பிரச்சனைன்னு தெரியாது இந்த மக்களுக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் அங்க இன்ஸ்டாகிராம்ல மணி வீடியோ கால் பேசினாரு, இங்க சீமான் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஒரு பெண் வச்சாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். விஜயலட்சுமினா யாருன்னு தெரியும், வீரலட்சுமினா யாருன்னு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை 5000 ஏக்கர் இங்க போகுதுங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. பல்வேறு டைப்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. புரட்சி பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடினாங்க அப்படின்னா இன்னைக்கு பரந்தூர்ல போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை நாளா திமுக அதிமுக தானே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்க, அனுபவிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க ஒரு வெறுப்பு மனநிலையில பேசுறாங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி போராடி கஷ்டப்பட்டு மக்களுக்கு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. ஆனா அந்த மக்கள் திரும்பவும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடும்போது இந்த மாதிரி போராடி இந்த மாதிரி புரட்சி பேசின நபர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போய் உட்கார்ந்துட்டாங்க. என்னடா இந்த மக்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க. இன்னொரு தற்குறி பீப்புள் இருக்காங்க. விவசாயிகளுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வியாக்கியானம் பேசுவாங்க. இது ஒரு தற்குறித்தனமான பீப்புள்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களால இந்த சமூகத்துக்கு எந்தவித பயனுமே கிடையாது. அதே போல இன்னொரு கூட்டம், யாருமே சரி கிடையாது. அரசியல்வாதிகள்லாம் பணம் சம்பாதிக்க கொள்ளையடிக்க தான் அலைகிறாங்க, அதனால நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் புரட்சி பேசிக்கிட்டு இருக்கோம். அது இந்த கூட்டத்தை விட முட்டாள்தனமான தற்கொலை கூட்டம் அது. இவங்க நிற்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டு எல்லா கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் அனலைஸ் பண்ற மாதிரி, யாரு வந்தாலும் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு அப்படியே புரட்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் தெரியாதானே கேட்டா, பதில் கேள்வி கேட்டா ஒரு இளவும் தெரியாது, ஆனா உட்காந்து புரட்சி மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கூட்டம், அதுதான் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். நீ எங்களுக்கு ஓட்டு போடு, போராட்டி போ, ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க கூட நிற்போம். இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேரடியாக பரந்தூருக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு, சீமானும் அவர்களுடைய தம்பிகளும் இருக்கும் வரை பரந்தூர்ல விமான நிலையம் வராது என்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்திருக்காரு. நிச்சயமாக வரவிடக்கூடாது. எல்லாருடைய பார்வைக்கும் கவனத்துக்கும் நம்ம தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். சாட்டை துரைமுருகன் அவர்கள் அங்க போய் ஆய்வு செஞ்சதுல 26% நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியில விமான நிலையம் அமைக்க சட்டத்திலே இடம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வறட்சியின் காலத்துல இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு அனலைஸ் பண்ணிட்டு இது நீர்நிலைகள் கிடையாது, இங்க விமான நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததுனாலதான் அங்க விமான நிலையம் அமைக்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க நீர்நிலைகள் 26 விழுக்காடு இருக்கு. அதை அழிச்சிட்டு விமான நிலையம் கட்டினா விமான நிலையம் மழை காலத்துல விமானமே அங்க பறக்காது. முதல்ல இருக்கிற விமான நிலையத்துல பறக்கிறதுக்கே விமானம் கிடையாது, அது வேற விஷயம். இந்தியாவுக்குன்னு ஒரு விமானம் சொந்தமா கிடையாது. இந்தியன் ஏர்லைனையும் தனியாருக்கு வித்துட்டு ஒரு சொந்தமா விமானம் கூட இல்லாத ஒரு நாடு இந்திய நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விமானமே இல்லாத ஒரு நாட்டுக்கு எதுக்குடா விமான நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. தேவையில்லாத இத்து போன வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இந்த மக்கள் இந்த அளவுக்கு வெறுப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த திராவிட மாடல் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையானதுன்னு பார்த்துக்கோங்க. டிஆர் பாலு அவர்கள் 2019 ஓட்டு கேட்கும் போது, நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சட்டத்தை நிறுத்துவேன்னு சொன்னாரு. ஆனா அவர் நிறுத்தவே கிடையாது. 2019 பார்த்ததுங்க அவரை. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் நான் பார்க்கலங்க. இந்த செய்தியில தாங்க பாக்குறேன், அப்பப்ப இந்த போட்டோவில் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் என்ன இந்த திராவிட மாடலுக்கு இன்னமும் நம்பி நம்பி ஓட்டு போட்டு இந்த மக்கள் ஏமாற்றம் அடைவது மட்டும்தான் மிச்சம். இப்ப நம்ம பேசுறதுனால என்ன ஆயிட போகுது, என்ன மாறிட போகுது அப்படின்னா, பேசித்தான் மக்களை ஆகணும், வேற வழியே கிடையாது.
5000 ஏக்கரா நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். காலங்காலமா இந்த மக்களும் திருந்தாம ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்குதான் மாறப்போகுது, எப்பதான் விடிவு வரும்னு ஒன்றும் தெரியல. இல்ல கடைசி காலமா இது இந்த உலகம் அழிய போறதுக்கான எடுத்துக்காட்டாலும் நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் இந்த மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப திமுக, திரும்ப திரும்ப அதிமுக போடு. கடைசியில உன்னை தூக்கி எங்க போட்டான் பாத்தியா? உன்னோட அடையாளத்தை அழிச்சு, உன் வீட்டை இடிச்சு, உன் விவசாய நிலங்களை அழிச்சு தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல போட்டிருக்காப்புல. இப்ப நம்ம இருப்போமா இல்ல இங்கேயே இருப்போமா, இது நம்ம அடையாளம் பாதுகாக்கப்படுமா, நாளைக்கு நம்ம வீடு இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகத்திலே அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடைசி நம்பிக்கையாக நாம் தமிழர் சீமான் அவர்களை நம்பியிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களை இதை விடுற மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் உறுதியா நின்று நாங்க விடமாட்டோம், வராதுங்கிற உறுதியை கொடுத்துருக்காங்க. நம்புவோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் இந்த காணொலியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த இளைய தலைமுறை எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் மனதுக்குள் இயற்கையாகவே திணிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, விவசாயம் பார்க்கறது அசிங்கம், ஆடு மாடு வளர்க்கறது அசிங்கம், தற்சார்பு பொருளாதாரம், இந்த தமிழ் தேசியம், தமிழ் படிக்கிறது, இது எல்லாமே அசிங்கம் அப்படிங்கிற ஒரு உளவியல் மனநிலையை திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது. இது இங்க மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்கவே இப்படி திணிச்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி திணிச்சு இதை நம்பிய மக்கள் எல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்பயும் அப்படிதான் இங்க நடக்க போகுது. விவசாயம் பார்க்கறது அசிங்கம், அதனால அதுல இருந்து வெளியேறான். ஆடு மாடு வளர்க்கறது அசிங்கம், அதனால அதுல இருந்து வெளியேறான். பன்னி வளர்க்கறது அசிங்கம், மாடு கோழி இதெல்லாம் வளர்க்கறது அசிங்கம், அதுல இருந்து வெளியேறுவான். இவன் வெளியேறின உடனே அதை கார்பரேட் எடுப்பான். அன்னைக்கு அவன் தீர்மானிக்கிறது தான் விலையா இருக்கும். அந்த விலையை கொடுத்து வாங்கும்போது தான் அந்த புரட்சிகர இளைஞர்களுக்கு, இந்த நாய்களுக்கு தெரியும். அப்பதான் தெரியும் விவசாயம் எவ்வளவு முக்கியம், விவசாயிகளுடைய அருமை எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்குதான் தெரியும். இந்த பேசு தமிழா பேசு அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடத்துவாங்க. கரு பழனியப்பன் அதுல இருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்புல ஒரு இளைஞர்கள், இன்னொரு தரப்புல இளைஞர்கள், இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஆனா எது உண்மையா அதை சொல்றது இல்ல, திட்டமிட்டு ஒரு கருத்தை திணிப்பாங்க. அதுல ஒரு மொட்டை உட்காந்துட்டு பேசுறான். என்ன அப்படின்னா, நாங்க வந்து வம்புட்டியை தூக்கி போட்டுட்டு புத்தகத்தை கையில் எடுத்துட்டோம், நாங்க படிச்சுட்டோம், இனிமே நாங்க விவசாயம் எல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்க படிச்சுட்டோம், டாக்டரா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க. ஆனா 3 வேளையும் சோத்தை தான் திம்பானுங்க, அது வேற விஷயம். சோறு இல்லைன்னா சுருண்டு கீழே விழுந்துருவானுங்க, அது வேற விஷயம். ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது அப்படியே சரியான கருத்து போல சமூகத்துல கட்டமைப்பாங்க. அவன் சொன்னதுதான், அவன் தான் அந்த விவாதத்துல ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு திணிக்க பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மை, நம்ம படிச்சாதான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு உளவியலை கட்டமைப்பாங்க. படிச்சாதான் நல்லா இருக்க முடியும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா விவசாயமும் பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. விவசாயமே எனக்கு வேணாம் அப்படின்னா நீ சாப்பிடாத, நீ படிச்சுக்க, டாக்டர் ஆயிக்க, என்ன வேணாலும் ஆயிக்க, இன்ஜினியர் ஆயிக்க, ஐடி கம்பெனில வேலை போற, 2 லட்ச ரூபா சம்பாதி, இன்னோவா கார்ல போ, புது சட்டை போட்டுக்க, பல நிறைய ஷூ போட்டுக்க, கண்ணாடி போட்டுக்க, ஹேர் ஸ்டைல் வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா சாப்பிட மட்டும் கூடாது அப்படின்னு சொன்னா இருக்க முடியுமாடா உங்களால? சோறு எங்கே இருந்து ஆகுற உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுங்கள்ட்ட பதிலே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட புரட்சி தான் இந்த புரட்சி. ஒன்றும் தெரியாது, ஆனா வியாக்கியானம் மட்டும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் இந்த சமூகத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. திட்டமிட்டு திணிக்கப்பட்ட கருத்து அது. படிக்கிறவன் படிப்பா, டாக்டர் ஆகணுமா ஆவு, இன்ஜினியர் ஆகணுமா ஆவு, நீ படிச்சுட்ட, பாஸ் ஆகிட்ட, இன்ஜினியர் ஆகிட்ட, போயிட்ட. 10ஆம் கிளாஸ்ல தேங்கி நிற்கிறானே ஒரு மாணவன், அவனோட நிலை, அவன் கோடீஸ்வரன் வேணாமா, அவன் புது சட்ட சூளம் போட வேணாமா? அவனுக்காக தான் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரம், ஆடு மாடு வளர்த்தல், எல்லாத்தையும் பண்ணைகள் அமைப்பது, பால் பண்ணை, பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய இனிப்பு, பால்கோவா, வெண்ணெய், நெய், அதே மாதிரி கடலை முட்டாயி, கடலை புண்ணாக்கு, எள்ளு முட்டாய், எள்ளு புண்ணாக்கு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு நாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பொருள் அதிகமானால் தான் அந்த நாடு வளர்கிறது என்று அர்த்தம். ஆனா எல்லாத்தையும் இறக்குமதி தான் செய்வான். பால் ஆந்திராவில இருந்து வாங்குவான். ஆட்டு கறி வந்து ஆடு வளர்க்க மாட்டான். ஆடு வந்து உயிரோட ஆந்திராவில இருந்து இறக்குமதி செஞ்சுக்குவாங்க. அதை வெட்டி 1 கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்குவானுங்க. நம்ம ஆடு வளர்த்தா 1 கிலோ 500 ரூபாய்க்கு கறி கிடைக்கும். நம்ம கோழி வளர்த்தா 1 கிலோ கறி 100 ரூபாய்க்கு கிடைக்கும், சுத்தமான நாட்டுக்கோழி. நீ திங்கிறது கோழி கறியாடா, பேப்பையிலுங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எதை பத்தியும் இவர்களுக்கு கவலையே கிடையாது. இவர்களுக்கு இளைஞர்கள் அப்படியே புரட்சி பேசுவாங்க. ஏதாவது இந்த இன்ஸ்டாகிராம்ல மணி வந்து ஆபாசமா வீடியோ கால் பேசுறாரு, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ விஜயலட்சுமி வீரலட்சுமி பிரச்சனை வந்ததுன்னா அதெல்லாம் இவர்களுக்கு நல்லா தெரியும். போலியான வீடியோவை பரப்பானுங்க, அதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனை எல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா அதை பார்க்கறதுக்கு இவர்களுக்கு நேரம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைகளுக்கு நம்ம ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கணும், கொஞ்சமாவது திருந்துங்கடா.